குட் மார்னிங். இன்னைக்கு டே 4 ஆஃப் மை வெயிட் லாஸ் ஜேர்னி. இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நம்ம வீட்டில் நம்ம அப்பாக்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாலே நியூஸ் சேனல் மட்டும்தான் பார்ப்பாங்க, அரசியல் பற்றி மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் செம்ம காண்டாகும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஸோ ஃபஸ்ட் ஆளாக போய் ரிமோட் எடுத்து சேனலில் மாற்றுறது நானாக தான் இருப்பேன். நேற்று ஒரு இன்சிடெண்ட்டு, அபி என்னோட மொபைலை எடுத்து யூடியூப் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரசியல் பற்றி வீடியோவாக இருந்திருக்கு. ஸோ அவள் கேட்குறா, டேய் என்னடா உன்னோட யூடியூப் எடுத்தாலே அரசியலாக வருதுன்னு. ஸோ லிட்டரலாக அதுதான் உண்மை. வீட்டிலையாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எப்போவுமே அரசியல் பற்றியே பார்க்குறது ஒரு பழக்கமாயிருச்சு. ஸோ அதை யோசிச்சு பார்த்தா தோணுது, நமக்கும் வயசாயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படின்னா, சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு கார்ட்டூன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் பசங்களாக இருந்தால் WWE பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியாலிட்டி ஷோஸு, அப்புறம் லவ் சீரியல்ஸ், அதாவது இந்த என்னை தேடி காதல்ன்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வில் மொத்த அர்த்தம் பெறுனதுன்னா காதலிக்க நேரமில்லை. ஸோ அந்த சீரியல்லாம் பற்றி நிறையா பேசியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் பற்றி, ஹீரோயின்ஸ் பற்றி, அப்புறம் லவ் சாங்லாம் கேட்க தோணும். அதுக்கப்புறம் லவ் ஃபெயிலியர் சாங்ஸு, இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ கடைசியில் அரசியலில் வந்து நிற்கிது. ஸோ இதுக்கடுத்து எந்த ஸ்டேஜ் போக போகுதுன்னு தெரில. ஸோ நீங்கள் இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். பை.